அரசாங்கத்துல ஒண்ணுமே நிறைவேற்றலைங்க. எல்லா வாக்குறுதிகளும் வாக்குறுதிகளாகவே இருந்துட்டு இருக்கு. எதையுமே நிறைவேற்ற மாட்றாங்க. கொண்டு வரோம்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் நெறைய இடங்கள்ல முன்வைக்கப்பட்டுட்டு இருந்தது. பல இடங்கள்ல போராட்டங்களும் மக்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சிகள் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாங்கம் அப்படின்ற அ பல எதிர்கருத்துக்களையும் முன் வச்சிட்டு இருந்தாங்க. பல விமர்சனங்கள் எல்லாத்தையும் முன் வச்சாங்க. ஆனா இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல திட்டங்களை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த டைம்ல அமல்படுத்திட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு கூட ஒரு ஐகானிக் திட்டம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருக்கும் மடிக்கணினி, அதாவது உலகம் உங்கள் கையில் அப்படின்ற ஒரு திட்டத்தை அமல்படுத்துறாரு. எல்லாருக்குமே லேப்டாப்ஸ் கொடுக்குறாரு. யாருக்கு லேப்டாப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியும் தமிழ்நாட்டில் லேப்டாப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப் எல்லாம் கொடுத்தாங்க. அது அவங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் பயன்பெறும் அப்படின்ற நோக்கத்தோட கொடுத்தாங்க. ஆனா இந்த முறை அடுத்த கட்டமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்த லேப்டாப்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஃபேஸா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஒரு 10 லட்சம் லேப்டாப், செகண்ட் ஃபேஸ்ல ஒரு 10 லட்சம், மொத்தமா 20 லட்சம் லேப்டாப்ஸ் கொடுக்கப்படுது. இது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங், பாலிடெக்னிக், அக்ரிகல்ச்சர், லா, இப்படி எல்லா துறைகள்லயுமே கொடுக்குறாங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டை அதிகப்படுத்துவதற்கும் ஒரு சோஷியல் மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேம்படுத்துவதற்காக தான் நாங்க இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதுதான் அரசாங்கத்தினுடைய காரணமாக இருக்குது. சோ இது மாணவர்கள் மத்தியில போய் சேர்ந்து அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் மாணவர்களை மையப்படுத்தி கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மாணவர்களுக்கு பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி எல்லா பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ஹாஸ்டல் வசதி இருக்கணும், வெளியூர்கள் படிக்கக்கூடியவங்களுக்குன்னு சொல்லி சமூக நீதி விடுதியும் கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்காலர்ஷிப்ஸும் கொடுக்கப்பட்டது. பின்தங்கிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தும் இந்த அரசாங்கத்துல திட்டங்களானது நிறைவேற்றப்பட்டது. இப்போ உலகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லி மடிக்கணினியும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுவும் விமர்சன பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பொங்கல் வரப்போகுது. பொங்கலுக்கு எல்லா வீட்டுக்கும் 3000 ரூபாய் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. இது பல தலைவர்கள் ஒவ்வொரு கோணத்துல விமர்சிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பிஜேபி கட்சியை சேர்ந்த இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அரசாங்கம் என்னதான் கொண்டு வந்தாலும், எவ்வளவோ கொடுத்தாலும் எதிலையுமே தரம் இல்ல. தரம் இல்லாத பொருட்களை கொடுத்துட்டு நாங்க அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இந்த முறை நீங்க கொடுக்கக்கூடிய பொருட்கள் தரமானதா கொடுங்க அப்படின்னு சொல்லி விமர்சனத்தோட சேர்ந்து ஒரு அறிவுரையும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாமக கட்சியை சேர்ந்த அன்புமணி அவர்கள் இந்த அரசாங்கம் 2026 தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்துல 3000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்கறோம்னு சொல்லி அறிவிச்சது அவங்களுடைய தேர்தல் பயத்தை காட்டுது. இது வெறுமன பயம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மக்கள் கிட்ட கொடுத்து மக்கள் கிட்ட இருந்து வாக்கு வாங்குறதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க அப்படின்றதுதான் அன்புமணி அவர்களுடைய விமர்சனமாக இருக்கு. இது பல பேர் வரவேற்றுட்டும் இருக்கிறாங்க. மனிதநேய ஜனநாயக கட்சியின் சேர்ந்த தமிமுன் அன்சாரி அவர்கள் இந்த ஒரு திட்டத்துக்கு வரவேற்பு கொடுத்திருக்காங்க. இது மக்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். பண்டிகை டைம்ல அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. அதிமுகவில இருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காங்க அப்படிதான் சொல்லும். எங்க ஆட்சியில நாங்க பொங்கலுக்கு அந்த மாதிரி தொகை கொடுக்கும்போது 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்ன நீங்க இப்போ மக்களை 3000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. அப்போ நீங்க மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி எப்போதான் இந்த திமுக அரசு மக்களை ஏமாத்தாம இருக்க போறாங்க அப்படின்ற கேள்வியை அதிமுக தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தாவேகா கட்சி சார்பாக பொங்கல் தொகையை விமர்சிக்கல. ஆனா இப்போ அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதை விமர்சனம் பண்ணிருக்காங்க. இதுவுமே அவங்களுடைய தேர்தல் பயத்தை காட்டுது. தேர்தல் நேரங்கள்ல இதெல்லாம் பண்ணி வாக்கு பெறணும் அப்படின்றதுக்காகவே திமுக அரசு இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்றதுதான் செங்கோட்டையன் அவர்களுடைய விமர்சனமாக இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர்ல பிரஸ் மீட் கொடுத்த செங்கோட்டையன் அவர்கள் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்களுடைய விமர்சனத்தை செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட கேள்வியாக எழுப்பப்பட்டது. அதாவது விஜய் அவர்கள் எப்பவுமே ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண போறது கிடையாது. அவர் ஒன்னும் பெரிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்த போறது இல்ல. வருங்காலத்துல அவர் ஒன்னும் பண்ண போறது இல்ல அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சிருந்தாரு. இந்த கேள்வியை செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட முன் வச்சப்போ செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வே எடுக்கப்பட்டுச்சு. உலகத்திலேயே யாரு ரொம்ப இன்ஃபுளுன்ஷியலான பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்ற கேள்விக்கு சர்வே எடுக்கப்பட்ட போது முதல் இடத்துல இருக்கிறது விஜய் அவர்கள் தான் அப்படின்றத சொல்றாரு. 2வது இடத்துல தான் மோடி அவர்களே இருக்கிறாரு. 4வது இடத்துல தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. சோ இப்படி பார்க்கும்போது கண்டிப்பா விஜய் அவர்கள் ஒரு வரலாற்று படைப்பாரு. அவரினுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பேசும் பொருளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம
காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிதம்பரம் அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய கட்சியை பார்த்து அவருக்கு வரக்கூடிய தொண்டர்களை எல்லாம் பார்த்து ஃபேன்ஸ் கிளப் அப்படின்ற மாதிரி விமர்சனமும் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த பதில் அப்படின்னு பார்க்கும்போது பீப்புள் பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக அப்படின்னு திராவிட கட்சிகள் மறுபடியும் மாத்தி மாத்தி வந்ததை வந்து ஒரு சலிப்பு தட்டிடுச்சு. மக்கள் இப்போ ஒரு மாற்றத்தை நோக்கி, ஒரு நல்ல ஒரு ஆட்சியை, தூய்மையான ஒரு இடத்தை நோக்கி வந்து நகர்றாங்க. தூய்மையான ஒருவர் வந்து வரணும்னு விருப்பப்படுறாங்க. அது கண்டிப்பா சாத்தியமாகும். விஜய் வந்து ஆட்சி அமைப்பாரு அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் பதில் அளிச்சிருக்கிறாரு. இப்ப கூட்டணிகளையும் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சோ விஜய்க்கு வந்து விமர்சனங்களுக்கு செங்கோட்டையன் அவர்கள் இப்படி பதில் அளிச்சதோடு திமுகவினுடைய திட்டங்களையும் விமர்சனிக்கிறாங்க. இப்போ திமுக வந்து என்னதான் சொல்றது அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி பல திட்டங்களை வந்து தொடர்ந்து நிறைவேற்றி வந்துட்டு இருக்காங்க. பெரிய அளவுல பென்ஷன் திட்டம் அப்படின்றது ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது எந்த அளவுக்கு பேசப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸும், கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுருச்சு. இந்த ஒரு இப்படி ஒரு பென்ஷன் ஸ்கீமை அறிவிச்சதுனால அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க இந்த பென்ஷன் திட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? திமுக தொடர்ந்து இந்த மாதிரி தேர்தல் நேரங்கள்ல வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு வரக்கூடிய அந்த செயல்களை பற்றி உங்க பார்வை என்ன? இன்னொரு பக்கம் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜி படி இது ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்தாலும் அவங்க நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு பிடிச்சிருந்தா வாக்கு செலுத்த போறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத திமுக கட்சியினரும் பல பேர் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. நீங்க இந்த நேரத்துல திமுக நிறைவேற்றிட்டு வரக்கூடிய திட்டங்கள் பற்றிய பார்வை என்ன? விஜய் அவர்கள் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள், எல்லா கட்சிகளும் திமுகவை நோக்கி வைக்கக்கூடிய இந்த கேள்விகள் எல்லாம் தாண்டி திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெறுமா அப்படின்றதுக்கு உங்க பார்வை என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.